அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த 2026 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது நம்ம ஒரு பதிவு போடுறோம். எல்லா பேருமே சந்திரனுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய சனியை வச்சு மட்டுமே பலன் சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி 4 கிரகத்தை எடுத்து அந்த 4 கிரகத்தையும் ஆய்வு செய்து ஒரு வீடியோ போடணும்னு சொல்லித்தான் இந்த வீடியோ போடுறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் உச்சம், ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய சந்திரன் பக்கத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி நிலவரம் 19/12/2025 கிரகங்கள் எங்கே எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 4ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ சனியோ பயணம் பண்ணும்போது அது தாய்க்கு ஒரு உயிர்கண்டத்தை கொடுக்கும் என்பது ஜாதக விதி. அந்த அடிப்படையிலே இந்த ரிஷபராசிக்கு மட்டும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கும் 4ஆம் இடத்துல. அப்படியே ரைட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்தாலும் 4ஆம் இடத்துல கேது இருக்கும். அப்போ ரிஷபத்துக்கு பின்னாடி 4ஆம் இடத்துலையும் ராகு இருக்குது, ரிஷபத்துக்கு முன்னாடி இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் கேது இருக்குது. இது ஒரு மிகச்சிறந்த கிரிட்டிக்கலான ஒரு கிரக பொசிஷன். இது என்ன உண்டாகும்னா, சந்திரனுக்கு கோச்சாரத்திலே சனியோ ராகுவோ கேதுவோ வரும்போது தாய்க்கு ஒரு உடல் உபாதைகள், ஒரு பிரச்சனை, மனவேதனைகளை உண்டாக்கும். அப்போ எல்லா பேரும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு சனி பகவான் லக்கணத்திலிருந்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருந்தால் இது செய்யாது. சரி, வாங்க போவோம். இப்போ ஒவ்வொரு கிரகமும் நமக்கு 2026க்கு ரிஷபராசிக்கு கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் குரு எடுத்திருக்கேன். குரு சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் இருப்பதால் அரசு நன்மை, திருமணம் எல்லாமே நன்று. அப்போ குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ குரு உங்கள் ஜாதக கட்டத்தில் 6, 8, 12 இருக்கக்கூடாது. குரு நீசமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த பலன் குரு உங்களுக்கு செய்ய மாட்டார். அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியதே. அரசால் தீமை, திருமணத்தில் பிரச்சனை, எல்லாமே நன்றுன்னு இருக்குது, எல்லாமே தீமைன்னு அர்த்தம். அப்போ குரு உங்களுக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ 2, 11 ஆகிய இடங்களில் குரு நல்ல நிலைமையில் இருந்தால் அரசு நன்மை, கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அடித்தாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வடிவேலு சொல்கிற டைலாக் மாதிரி உங்களுக்கு இந்த 2026 அரசு பணி கிடைக்கும். திருமணம் ஆகாமல் தாமதமாக ஆகிக்கிட்டு இருந்தால் இந்த 2026 திருமணம் நடக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்கும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும். அது யார் தர்றது? குரு. அடுத்து கோச்சார ரீதியில் சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல சனி பயணம் பண்ணும்போது நன்மையே கொடுக்கும், காரிய வெற்றியையே கொடுக்கும், வாகன யோகம் கிட்டும். பெரிய பெரிய காரு, BMW, அப்புறம் என்னென்னமோ கார் இருக்குது, பெரிய பெரிய கார், அதெல்லாம் வாங்குகிற மாதிரி ஒரு யோகம்லாம் அமையும்ன்றான். யார்? சனி நல்லா இருந்தா. ஏன் சார் காரு வாங்குவேன்னு சொன்னீங்க, காரை விற்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு, நன்மை வரும்னு சொன்னீங்க, எங்கிட்ட திரும்பினாலும் அடி விழுகுது அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை. உங்கள் ராசி கட்டத்தில் சனி 2ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கணும், சுபருடைய பார்வையில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சனி நன்மையை கொடுக்க ரெடியாக இருக்கான். எடுத்த காரிய வெற்றி. நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும்ட்டான். வாகன யோகம் கிட்டும். சார் ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு பார்த்தேன் சார், இப்போ தான் சார் அதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு நீ சொல்கிற மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா அது யார் கொடுத்தா? சனி கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் ராகு
அதாவது அப்படியும் எடுத்துக்கிறணும். ராகு கேதுவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்வை உண்டு என்பது பழைய நூலில் ஒரு செய்தி இருக்குது. ராகுக்கு 2 பக்கமும் பார்வை இருக்குது. 3ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ சந்திரனுக்கு பின்னாடி 4ஆம் இடத்துல ராகு, அதாவது கிளாக் வைஸாக பார்த்தா 10ஆம் இடம், ரிவர்ஸில் பார்த்தோம்னா 4ஆம் இடம். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ராகு 3, 6, 11 இருந்தால் அந்த ராகு உங்களுக்கு ஒன்று செய்யாது. இல்லை சார், எனக்கு 6, 8, 12 உட்காந்துருக்கு, ராகு சனி வேற பார்க்குது, செவ்வாய் வேற பார்க்குதுன்னா தாய்க்கும் தந்தைக்கும் சரியில்லாத காலகட்டங்கள். இந்த நேரத்தில் அம்மா அப்பாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். மனைவியையும் பார்த்துக்கிறணும், உங்கள் நிலத்தையும் பார்த்துக்கிறணும். இல்லாட்டி கேடு உண்டாகும்ட்டான். தாய் தந்தைக்கு சரியில்லாத காலம், மனைவிக்கு சரியில்லாத காலம், நிலம் கேடு உண்டாகும். அப்படி கேடு உண்டாச்சுன்னா நமக்கு ராகு மோசமான இடத்துல உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். அப்புறம் பாருங்கள், கேது கிளாக் வைஸாக பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டில் உட்காந்துருக்கார். சிம்ம வீடுன்றது பாருங்கள் ரிஷபத்துலேருந்து 4ஆவது வீடு. அப்போ 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்தா தாய்க்கு கண்டம் சொல்லு என்று புலிப்பாணி சித்தர் எழுதுகிறார். கோச்சாரத்தில் வரும்போது அம்மாவுக்கு ஏன்னா 4ஆம் இடம் என்பது தாய். அப்போ அம்மாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும், அதிக அக்கறை எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அது சிக்கலை உண்டாக்கும் அப்படின்றார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் நல்லா இருக்கணும், அந்த கேதுவும் நல்ல இடத்துல இருந்தால் நமக்கு இது ஏற்படாது, நன்மையே உண்டாகும். எது வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கஷ்டத்துக்கும் எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து அப்படின்னு வடிவேல் ஒரு நடிகர் விவேக் ஒரு படத்தில் காமெடி அடிப்பார். அதே மாதிரி எந்த பிரச்சனைக்கும் ஒரே மருந்து கோளறு பதிகம். கோள்களால் ஏற்படக்கூடிய தீமைகளை அழிக்கக்கூடிய ஒரே பதிகம் கோளறு பதிகம். வேயிரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலை நீங்கள் பாடினீர்கள் என்று சொன்னால் கோள்களால் ஏற்படக்கூடிய தீமைகளை எல்லாம் அறுத்து எறிந்துவிட்டு உங்களுக்கு நன்மையே நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நானும் இறைவனிடம் பூஜை செய்கிறேன். இது உங்கள் ஜாதகத்தில் பார்க்க முடியவில்லை, எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, ஒரு அச்சமாக இருக்கிறது என்றால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்தால் அதை நான் கணித்து உங்களுக்கு தருகிறேன். இந்த 2026 அன்று ரிஷபராசி நேர்கள் அனைவரும் வளமும் நலமும் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.